அடடா, வலது கைக்கு கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்வாங்க. ஆனா நீங்க கொடுத்தது உங்களுக்கு தெரியலையே. அது சரி. நாங்க வாங்கி 2 வருஷம் ஆச்சே. அதான் மறந்துட்டீங்க போல இருக்கு. ஆனா வாங்குன நாங்க மறக்க கூடாதுல்ல. தயவு செஞ்சு வந்து பணத்தை வாங்கிட்டு போங்கம்மா. அம்மா என்னம்மா, பணம் தேவைப்படும் போது வீடு தேடி வந்து வாங்கிக்கிட்டாங்க, இப்ப நம்மள வந்து வாங்கிக்க சொல்றாங்களேன்னு யோசிக்கிறீங்களா? ஐயோ, வீட்டுக்கே வந்து பணம் கொடுக்கலான்னு தான் கிளம்பணும். பாழா போன பைக்காரன் வந்து இடிச்சிட்டான். அதான் சகுனம் சரியில்லைன்னு வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். நீங்க பெரிய மனசு பண்ணி இங்க வந்து வாங்கிட்டு போயிடுங்கம்மா. இங்க பாருமா, நீ கரெக்டான ஆளுகிட்ட தானமா பேசுற. உங்க பேர் பண்டரி பாய் தானே? ஆமா. அப்ப கரெக்டான ஆளுதான். வந்து 5 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு போங்கம்மா. எங்க வீட்டு அட்ரஸ் தெரியும்ல? அட்ரஸ் என்னம்மா அதையும் மறந்துட்டீங்களா? சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. 12 பார் 19 பார் 29 வள்ளுவர் தெரு, திருக்குறள் நகர், சென்னை 44. கரெக்டா வந்துருங்கம்மா. இப்படி குதிக்கிறீங்க? யார் போன் பண்ணது? யாருன்னே தெரியலடி. திருப்பதிங்கிற பையனுக்கு அம்மாவா, அந்த பையனோட படிப்பு செலவுக்கு நான் 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தேனா, அத வந்து இப்ப வாங்கி சொல்றாங்க. நீங்க பணம் கொடுத்தீங்களா? 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேனாண்டி. அப்படின்னா கொடுத்த பணத்தை போய் வாங்கிக்கோங்க. நானு 1000-500 கூட யாருக்குமே கொடுத்தது இல்லையே. ஒழுங்கா நில்லு. நான் எப்படி 5 லட்சம் ரூபாய் கொடுத்துக்க முடியும்? அதானே, நீங்க பிச்சைக்காரனுக்கே கடன் சொல்வீங்க, எச்ச கையில காக்கா கூட ஓட்ட மாட்டீங்க. கொன்னுருவேன். அப்படி நான் சொல்லாத, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க சொல்லிக்கிறாங்க. ஆமா, நீங்க எப்படி கொடுத்தீங்க? ஐயோ, கொடுத்தேன்னு அவ சொல்றாளே. அதுவும் 2 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்திருப்பீங்க அத்தை. ஆமா அத்தை, நீங்க டயருக்கு ஆசைப்பட்டு உதவாத கயிறை வாங்கிட்டு வந்தீங்க. அந்த மாதிரி எதுக்காவது ஆசைப்பட்டு பணத்தை கொடுத்திருப்பீங்க. கொடுத்து 2 வருஷம் ஆனதால மறந்துருப்பீங்க. அப்படியே சொல்றேன்? அப்படிதான் சொல்றேன். கொடுத்தவங்க மறக்கலாம் அத்தை, ஆனா வாங்கினவங்க என்னைக்கும் மறக்க மாட்டாங்க. அதனால போய் உங்க பணத்தை வாங்கிட்டு வந்துருங்க. என்ன அத்தை இப்படி யோசிக்கிறீங்க? இல்லடி, ஒருவேளை வந்தது ராங் காலா இருந்துச்சுன்னா? ஐயோ, கால் ராங்கா இருக்கலாம், ஆனா ஆள் எப்படி ராங்கா இருக்க முடியும்? உங்க பேரை கரெக்டா தானே சொன்னாங்க? அது ஆமாமா. அப்படியே யோசிக்கிறீங்க? போங்க, ஒருவேளை நேர்ல பார்த்து நீங்க இல்லன்னு சொல்லிட்டா திருப்பி வந்துருங்க. நோ லாஸ் நோ கெயின். ஐயோ ஐயோ, என் தங்கமே தங்கமே, இன்னைக்கு தாண்டி நீ உருப்படியான ஒரு ஐடியா கொடுத்திருக்க. நீ என் கூட வாடி. எதுக்கு வாடி. ஒருவேளை அந்த 5 லட்சம் ரூபாய் எனக்கு தான் விதி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? வர்ற படத்துல உனக்கு கமிஷன் குடுக்கறேன்டி. வா. மாமியார் இழுத்து இழுப்புக்கெல்லாம் வரவதாண்டி மருமக. நீ வரவே மாட்டேங்க. இந்த டயரை வச்சு என் உயிரை வாங்குறீங்க, அப்ப நான் வர மாட்டேன். யாரு நீ டயருங்கற? இந்த டயரை சொன்னேன். ஓ, இதையா? காட்டு. இருக்கது. மா, கோவில் பூசாரி சொன்ன வீடு இதுதான்மா. இதுவா இருக்காது, போப்பா. அம்மா, அந்த பெரியவர் சொன்ன வீடு இதுதான்மா. ஐயே, இந்த வீடு நிச்சயமா இருக்காது, நீ போப்பா. நீங்க கேட்ட அட்ரஸ் இந்த வீடு தான்மா. எடு. மா, 20 ரவுண்ட் சுத்தி சுத்தி வந்துட்டமா. நீ கேக்குற அட்ரஸ் இதுதான்மா. நீ வேறப்பா, 5 லட்சம் ரூபாய் டீலிங். இந்த வீடு ஒர்த்தா இருக்காது. நீ சொல்ற வீடு தப்பு. மா, வெறுப்பேத்தாதீங்க, வண்டி விட்டு சீக்கிரம் இறங்குங்க. என்னடி இவன்? அத்தை, நாம தேடுற அட்ரஸ் இதான் அத்தை. அங்க பாருங்க, 19 பார் 29 பார் 39. ஐயோ, புரியாம பேசுறேடி. வீட்டை பார்த்தல, வீட்டை வெள்ள நிவாரணம் வாங்க கூட தகுதி இல்லாத வீடு. இதுல இருந்து ஒரு 5 லட்சம் ரூபாய் கடை வாங்கி அதை திருப்பி வேற கொடுப்பானா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? சத்தியமா நாம தேடுற அட்ரஸ் இது இல்ல. நீங்க தேடுற அட்ரஸ் இந்த ஏரியாவிலே இல்லங்கறேன். இருடி இருடி, ஒன்னியும் என்னையும் ஏப்ரல் ஃபூல் பண்றாங்களோ? ஐயோ, நவம்பர் மாசத்துல எவன் அத்தை ஏப்ரல் ஃபூல் பண்ணுவா? எரிச்சல கலப்பாதீங்க. இரு போன் வந்துருச்சு, போன். ஹலோ பண்டரி பாய்மா, எப்பதான் வருவீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா. உங்ககிட்ட பணத்தை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் வெளியில போகணும். வீட்டை தேடி தேடி கண்டுபிடிக்க முடியாம திண்டாடிட்டு இருக்கோம். எங்கம்மா இருக்க? எங்க பாருங்க, வள்ளுவர் தெரு வந்துட்டீங்களா? வள்ளுவர் தெருவுல தான் இருக்கோம். அங்க ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கா? பிள்ளையார் கோவில் இருக்கு. அது பக்கத்துல ஒரு சின்ன குடிசை வீடு இருக்கா? அந்த குடிசை வீட்டுக்கு முன்னாடி தான் நிக்கிறோம். அந்த வீடு தான். நேரா உள்ள வாங்க. குடிசை வீடு தானா? நான் சொன்னேன்ல, வாங்க.
என்னடி அவசரம், போடி வெளியே. வாங்க 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 வணக்கம் வணக்கம், உட்காருங்க. உட்காருங்க. உட்காரடி. சப்பா. ஆமா. மல்லிகா, நம்ம பையன் பன்றிபாய் அம்மாவை பத்தி கரெக்டா தான் சொல்லியிருக்கான். அதாவது நீங்க உள்ளத்துல மட்டும் பெரியவங்க இல்ல, உருவத்திலே பெரியவங்கன்னு சொல்லியிருக்கான். கரெக்டா தான் சொல்லிருக்காங்க. நிஜமாவே உங்க பையன் என்ன பத்தி தான் சொன்னானா? நீங்க தானே பண்டரி பயம்மா? அப்ப உங்களை பத்தி தான் சொன்னா. சரி சரி சரி. அது மட்டும் இல்ல, அந்த அம்மா கிட்ட சாரி சொல்லுங்க சாரி சொல்லுங்கன்னு கரெக்டா 108 தடவை சொன்னான். எதுக்கு? பணத்தை திருப்பி கொடுக்க லேட் ஆயிடுச்சுல்ல, அதுக்குதான். உங்க பையன் உண்மையிலேயே என்கிட்ட தான் பணம் கொடுக்க சொன்னானா? நீங்க தானே பன்றிபாய் அம்மா? ஆமா. அப்ப உங்ககிட்ட தான் கொடுக்க சொன்னா. ஓ சரி சரி சரி. என்னடி நேர்ல பார்த்தா நான் இல்லைன்னு சொல்லுவாங்க நினைச்சேன், ஆனா கன்ஃபார்ம்டா நான் தானே சொல்றாங்க. அப்புறம் என்ன, பணத்தை வாங்கிக்கோங்க. ஐயோ 5 லட்சத்தை கனவுல கொடுத்த மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லையா? நான் எந்திரிச்சு போங்க. ஐயோ நீ வேற வீடு தேடி வர லட்சுமி எதுக்கடி வேண்டான்னு சொல்லணும்? அப்ப கம்முனு வாங்க. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுனீங்க மண்டைய பொளந்துருவேன். என்னம்மா ஏதோ டவுட்டா பேசுற மாதிரி இருக்கு? ஐயோ எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல, உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உங்ககிட்ட பணம் வாங்குனது எங்க பையன் உங்களை பத்தி தெளிவா சொல்லிருக்காங்க. எங்களுக்கு எந்த டவுட்டும் இல்ல. உங்க பணத்தை நீங்க வாங்கிக்கிறீங்க, போய் பணத்தை எடுத்துட்டு வாங்க. உள்ளே வச்சுக்கோங்க, உள்ள வச்சிருங்க. இது என்னங்க கிண்ணம் தண்ணி வேற, இதையுமே கடனை வாங்குவீங்க? முதல்ல பேக்க பிரிச்சு பணத்தை பாருங்கம்மா. ஐயோ 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 ஐயோ. என்னங்க எல்லாமே 10 ரூபா நோட்டா இருக்கு? இத பாருங்கம்மா, நான் படிக்காதவன். 50 100 இருந்தா என்ன தெரியாது, 10 ரூபா நோட்டா இருந்தா தான் என்ன தெரியும். நீங்க எச்ச தொட்டு இவ்வளத்தையும் என்னணும்னா உங்களுக்கு நாக்கு தள்ளிடும்ல, அதான் கிண்ணத்துல தண்ணி கொண்டு வச்சிருக்கேன். உங்களுக்காரு நான் ஒருத்தன் பேங்க்ல 2 நாளா இருந்து அப்படி எண்ணி தான் வாங்கிட்டு வந்தேன். இப்ப நீங்க 2 பேர் இருக்கீங்களா, சீக்கிரமா எண்ணிடலாம். என்னங்க சரிங்க. தானமா கொடுத்த மாட்ட பல்ல பிடிச்சு பார்க்க கூடாது. வந்த வரைக்கும் லாபம் கண்டுபிடிச்சிட்டு போறாங்க. சீக்கிரமா எடுத்து கிளம்புவோம். அப்படியே சொல்ற? பரவாயில்ல. என்ன மறுபடியும் டவுட்டா பேசிக்கிறீங்க? 10 ரூபா குறையாதுமா, 5 லட்சம் ரூபா கரெக்டா இருக்கும். ஐயோ ஐயோ நாங்க அத பத்தி எல்லாம் பேசலங்க, நாங்க வேற விஷயம் பத்தி பேசணும். உங்க மேல போய் நம்பிக்கை இல்லாம இல்லையா? சரி அப்ப நாங்க கிளம்புறோம். ஒரு நிமிஷம். அதை எடுமா. இந்தாங்க, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. கையெழுத்தா? எதுக்கு? பணத்தை கொடுக்கும்போது நீங்க கையெழுத்து வாங்கினீங்கல்ல, இப்ப நாங்க திருப்பி கொடுத்துட்டோங்கிறதுக்கு அத்தாட்சியா கையெழுத்து வேணும்ல, அதுக்குதான் போடுங்க. கையெழுத்து தானே கேக்குறாங்க, போட்டுருங்க. அதுல என்ன எழுதி இருக்கு? படிக்கிறேன், கேளுங்க. திருமதி பண்டரிபாய் ஆகிய நான் திரு பாஸ்கர் அவர்களின் மகன் திருப்பதிக்கு கடனாக கொடுத்த 5 லட்சம் ரூபாயை திரும்ப பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு என் பையன் எழுதினா போல இருக்கு. வேணா நீங்களே படிச்சு பாருங்க. கொடுங்க கொடுங்க. ஆமா உங்க பையன் எங்க இருக்கான்? பையன் துபாயில இருக்கான். துபாயில என்ன பண்றாரு? இத பாருங்க, உங்க புண்ணியத்துல அவன் நல்லா படிச்சு இப்ப நல்ல வேலையில துபாயில இருக்கான். அவன் வாங்கின முதல் சம்பளத்துல அடைச்ச முதல் கடன் உங்களோட தான். ஆமாங்க, அவனே நேர்ல கொடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா லீவு கிடைக்கல, அவசரமா கிளம்பிட்டான். அடுத்த முறை வரும்போது அவனே உங்களை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லுவான். ஐயோ பரவாயில்ல பரவாயில்ல. கையெழுத்து போட்டீங்களா? இந்தாங்க, நீங்க ஒரு கையெழுத்து போடுங்க. நான் எதுக்கு? சாட்சி கையெழுத்து போடுங்க போடுங்க. ஐயோ. அப்ப நாங்க கிளம்புறோங்க. சாரி. என்னடி ஆட்டோ காணோம்? அந்த ஒத்த அட்ரஸ்க்கு 2 மணி நேரம் ஓடுன்னு ஓட விட்டா, அதான் ஒரே அடியா ஓடிட்டான். துட்டு கூட வாங்காம போயிட்டானே. உயிரை வாங்காம இருந்தா சரி, நீங்க எஸ்கேப் ஆயிட்டான். சரி அப்படியே கைத்தாங்களா போயிட்டு மெயின் ரோட்ல உங்களுக்கு ஒரு லோட் ஆட்டோ புடிச்சு தரேன், வாங்க. அது நாம 2 பேரும் ஷேர் ஆட்டோ புடிச்சு போவோம்னு சொன்னேன். சீ ஸ்டூபிட். ஷேர் ஆட்டோல போற ஆளடி நம்ம எல்லாம். அடியே கையில 5 lakhs இருக்கு. கால் டாக்ஸி புக் பண்ணு, இந்த போன் போடு. யா
வா. ஹலோ, எங்ககிட்ட 5 lakhs இருக்கு. உங்ககிட்ட கால் டாக்ஸி இருக்கா? அப்படி கேட்க கூடாதுடி. கால் டாக்ஸி ஒன்னு அனுப்புங்க. அத்தை, நீங்களே வெயிட்டா இருக்கீங்க. உங்களுக்கு எதுக்கு வெயிட் கொடுங்க அத்தை. கொடுங்க அத்தை. ரோசி, அத்தை. என்ன சுத்தி ஏதேதோ நடக்குதுடி. ஏய், என்னடி உங்க சைடுல நான் தான் நடக்கிறேன். உங்களை சுத்தி ஏதோ தான் நடக்குதுங்க. காமெடி? அடியே, திடீர்னு ஒரு போன் வருது. அந்த போன் மூலமா அதிர்ஷ்டம் வருது. அந்த அதிர்ஷ்டம் மூலமா 5 லட்சம் ரூபாய் பணம் வருதுடி. ஐயோ, எனக்கு சந்தோஷம் தாங்கலடி. ரொம்ப குதிக்காதீங்க. இந்த பணத்தை வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? உப்புல ஊற வச்சு ஊறுகாய் போட போறேன். அடியே, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, என் இடுப்பை சுத்தி ஒரு ஒட்டியான போட்டுக்கணும்னு. அதுக்கு 5 லட்சம் பத்தாது, 50 லட்சம் தேவைப்படும். இவ்ளோ பணத்தை உங்க புள்ள ஏது எப்படி வந்ததுன்னு கேட்டா எப்படி மறைக்க போறீங்க? அடி போடி இவளே, இந்த பாரு, இந்த பணத்தை இப்படி நான் பின்னாடி வச்சிருந்தா கூட என் பிள்ளையால கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வீட்டுலதான் ஏகப்பட்ட இடம் இருக்குல்ல, அங்க எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருவோம். அத்தை, வீட்டுல ஏதோ ஒரு மூலையில ஒளிச்சு வைக்கிறது பதிலா ஏதாவது யூஸ்ஃபுல்லா செய்யலாமா? சரி, என்ன பண்ணலாம் நீயே சொல்லு. எனக்கு ஒரு வைர நெக்லஸோ வைர கல் வச்ச கம்மலும் வாங்கி தரீங்களா? ஏண்டி, என் ஒட்டியானத்துக்கு ஒப்பாரி வச்சுட்டு உன் வைர நெக்லஸ்க்கு வளைச்சு போட பாக்குறியா? போடி. சரி, 5 லட்சம் வந்தா எனக்கு கமிஷன் தரேன்னு சொன்னீங்கல்ல, அதையாவது கொடுங்க. கமிஷன் தரேன்னு தாண்டி சொன்னேன். ஆனா நீ மொத்த படத்தையே சுருட்ட பாக்குறியே. சரி சரி, எதுக்கு வம்பு? உங்களுக்கு வேணா எனக்கு வேணாம். என் கமிஷன் பணம் 2 லட்சம் ரூபாய் கொடுங்க. கமிஷன் பணம் 2 லட்சமா? அதுக்கு பேரு கமிஷன் இல்லடி, ஷேர். தெரியுதுல்ல, அதை கொடுங்க. ஏதோ ஒண்ணு எனக்கு தேவைப்பட்டதை நான் வாங்கிக்கிறேன். உனக்கு எவ்வளவு தரணும், எப்ப தரணும்னு எனக்கு தெரியும். அப்ப தரேன், பேசாம வாடி. நீங்க மட்டும் தராம போங்க. அப்புறம் பாருங்க, மொத்த பணத்தையும் நான் எப்படி ஆர்டர் போடுறேன். போடுவேன். அதுக்கு யாராவது நினைச்சு வாய்ச்சி கிடப்பா. என்கிட்ட எப்படி ஐயோ, பணம் போடா. என் கமிஷன் பணம் மொத்தமாக கொடுத்துட்டு போயிடுறா. ஐயோ, பணத்தை கொடுத்து போறா. மொத்த பணமும் வேணாம், என் கமிஷன் பணம் மொத்தமாக கொடுத்துட்டு போயிடுறா. எடுத்துட்டு போயிட்டா. ஐயோ, போயிட்டா அத்தை, போயிட்டா. நாசமா போவேன். போச்சு. அப்பவே பணத்தை என்கிட்ட கொடுங்க, நான் பத்திரமா வச்சுக்கிறேன்னு சொன்னேன்ல. ஈஸியா பறிச்சிட்டு போயிட்டா. உன்னை பணத்தோட அவன் தூக்கிட்டே போயிருப்பான். தூக்கிட்டு போயிட்டா பணத்தோட போயிருப்பல. ஒழுங்கா என் பணத்துக்கு ஒரு வழி சொல்லுங்க. என்னடி உன் படம்ங்கற? அது ஏன் படம்? ஏதோ போனா போது பிச்சை காசு தூக்கி போடலாம்னு நினைச்சேன். நீங்க தூக்கி போற பிச்சை காசு தூக்கி போட நினைச்சீங்களா? அதெல்லாம் முடியாது. என்ன நினைச்சீங்க? பணம்டி. என்ன மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கு? என்னாச்சு? அத்தை, அத்தை, அத்தை. என்ன அத்தை, ஏதோ ஏழை வீட்டுல உட்காந்துட்டு இருக்க மாதிரி மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? வெள்ளிக்கிழமை அதுமா? போன வெள்ளிக்கிழமைய நினைச்சு பார்த்தேன்டி. போன வெள்ளிக்கிழமை நம்ம வீட்டுல எதுவும் இழவு விழலையே. அடியே, அன்னைக்கு நடந்ததை அடியோட மறந்துட்டியாடி நீ? 10 ரூபா கட்டா 5 லட்சம் ரூபாய் போன வெள்ளிக்கிழமை தாண்டி என் கைக்கே வந்துச்சு. வந்த கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே அநியாயமா பறி போயிடுச்சேடி. ஐயோ, என்னமோ நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க. தானா வந்துச்சு, தானா போயிடுச்சு, விட்டு தொலைங்களேன். அதான் விட்டு தொலைச்சிட்டோமே. அடியே, அந்த நோட் அப்படியே கட்டுக்கட்டா கண்ணிலேயே நிக்குதுரி. மறக்க முடியலையே. சண்டான பாவி, எவனே தெரியல, ஏன் பணத்துக்குனே வந்தான். அத்தை, அதான் விட்டு தொலைங்கன்னு சொல்லிட்டேனே. ஆமா, அன்னைக்கு நீ இப்படிதான் என்ன தடுத்த. அந்த திருட்டு பையன் வந்த வண்டியோட நம்பரு இப்பவும் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்குடி. அன்னைக்கே நம்ம நேரா போலீஸ்ல சொல்லியிருந்தோம்னு வச்சுக்கியே, என் பணத்தை கண்டுபிடிச்சு கையில கொடுத்துருப்பாங்கல்ல. பணத்தை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்க கைக்கு காப்பு மாட்டிருப்பாங்க. ஏண்டி? ஏன்? பின்ன அந்த பணம் எப்படி வந்ததுன்னு கேட்டிருப்பாங்கல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் கடன் கொடுத்தேன்னு சொல்லிருப்பேன்ல. ஓ, 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பணம் எப்படி சம்பாரிச்சீங்க, அந்த பணத்துக்கு வரி கட்டுனீங்களா, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருப்பாங்க. என்ன பதில் சொல்லிருப்பீங்க? அவங்க கேக்குறாங்களோ இல்லையோ, எல்லாத்தையும் நீயே கேட்டு பீதியை கலப்பு. நல்ல மருமகளா வந்து வாச்சிருக்க. தேங்க்யூ அத்தை. நான் உன்னை திட்டுறேன்.
அத்தை இந்த காலத்துல கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கிற பணமே நிக்க மாட்டேங்குது. எவனோ ஒருத்த பணத்துக்கு ஏன் நாக்க தொங்க போட்டு அலையறீங்க? விடுங்க. நானாடி அலையறேன். எவ்வளோ ஒருத்தி ஃபோன் பண்ணா, எவனோ ஒருத்தன் கொடுத்தான். எவ்வளோ ஃபோன் பண்ணா எவனோ அடிச்சான். விடுங்களேன். ஏன் கதைய ஓவரா இழுக்குறீங்க? இதோட முடிச்சுக்கோங்க. அத்தை காலிங் பெல் அடிக்குது, போய் கதவை திறங்க. ஏய், இந்த வீட்ல நீ மாமியாரா இல்ல நான் மாமியாரா? மருமக தான் காலிங் பெல் அடிச்சா கதவை திறக்கணும் ஏதாவது ரூல்ஸ் இருக்கா என்ன? யா கோ. யா. வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க, வணக்கம், உட்காருங்க. வணக்கம் அம்மா மல்லிகா, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இதான் உங்க பையன் திருப்பதியா? ஆ. என் தம்பி திருத்தணி. என்னது உங்க குடும்பத்துல ஏகப்பட்ட புண்ணிய ஸ்தலங்களோட பேரா இருக்கு. கௌசி, போய் காஃபி அடிச்சு வாடி. இருமா, நாங்க காபி சாப்பிட்டு போக வரல. பின்ன இவங்க பையன் திருப்பதி எனக்கு மறுபடியும் பணம் கொடுக்க சொன்னானா? இல்ல, கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கிட்டு வர சொன்னான். ஏனா பணத்தை கொடுத்த பண்டரி பாய் என் பையனுக்கு போனை போட்டு பணத்தை எப்படா திருப்பி தருவேன்னு கேக்குறாங்களாம். ஐயே, நான் உங்க பிள்ளைக்கு போன் பண்ணவே இல்லையே. நீ ஃப்ராடு பண்டரி பாய். போன் பண்ணது ஒரிஜினல் பண்டரி பாய். என்ன சொல்றீங்க? ஏம்மா சூப்பரா நடிக்கிறமா. ஆமா, திருப்பதியை ஒரு தடவை நேரடியா பாத்திருக்கீங்களா நீங்க? ஐயோ, நான் ஏகப்பட்ட வாட்டி பாத்திருக்கேங்க. போன வருஷம் கூட திருப்பதி கொடைக்கு இங்க இருந்து திருப்பதி வரைக்கும் பாத யாத்திரையா போகணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இவரு பையன் திருப்பதியை நேர்ல பாத்திருக்கீங்களான்னு கேட்டேன். ஆமா, இவங்க அப்படியே நினைத்தாலே எனக்கு ஜெயப்பிரதா தலையை இப்படி அப்படியே ஆட்டுறது. ஏமா, பாக்குறதுக்கு பெரிய மனுஷன் மாதிரி இருக்கே, உனக்கு கொஞ்சமாவது மூளை வேணாம், அறிவு வேணாம், புத்தி வேணாம், வயிற்றுக்கு சோறு தானே தின்ற, இல்ல வேற ஏதாவது? ஐயோ, என்னப்பா இப்படி எல்லாம் திட்டுற? உன்னெல்லாம் திட்டக்கூடாதுமா, வெட்டணும். குறைஞ்சபட்சம் தலையிலையாவது கொட்டணும். ஏமா, யார் வீட்டுக்காவது போய் ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு வந்துருவியா? சொல்லுமா, கேக்குறேன்ல. ஏய், நானா அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க தான் போன் பண்ணி என்ன கூப்பிட்டாங்க. ஏமா, இவங்க படிக்காதவங்க, அப்பாவிங்க, ஏதோ போன் பண்ண தெரியாம ராங் நம்பரா உனக்கு போட்டாங்க. நீ நல்ல குடும்பத்து பொம்பளையா இருந்தா என்ன பண்ணி இருக்கணும்? நான் தான் பண்டரி பாய், ஆனா 5 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்த பண்டரி பாய் நான் இல்ல அப்படின்னு தானே சொல்லி இருக்கணும். சொல்லு, நான் சொல்றது ரைட்டா தப்பா? நான் உண்மையிலேயே வாங்க தயங்கினேன், ஆனா அவங்க தான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி என் கையில கொடுத்துட்டாங்க. கொடுத்தாலும் நீ எப்படிமா வாங்கலாம்? அந்த திருப்பதிக்கு 5 லட்சம் ரூபாய் பணத்தை நீ கொடுத்தியா? கொடுக்கல. நீ என்ன பண்ணிருக்கணும்? வாங்கி இருக்க கூடாது, ஆனா வாங்கிட்டல. சோ மிகப்பெரிய மோசடி பேர் வழி நீ. சொல்லு, இந்த திருத்தணி சரியா தானே பேசுறேன்? மோசடின்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க, நான் ரொம்ப பயந்துருவேன். அப்ப ஃபோர்ஜரின்னு சொல்லவா? 420 சொல்லவா? இல்ல ஃப்ராடுன்னு சொல்லவா? சொல்லு, இதுல உனக்கு எது சௌகரியம்னு சொல்றியோ அதையே சொல்லிட்டு போறேன். ஐயோ, எல்லாமே ஒண்ணுதாயா. எப்படி இந்த திருத்தணி தாறுமாறா பேசனால? அவங்கள தானே தப்பு பண்ணாங்க, இனிமே என்ன மட்டும் தப்பு பண்ணேன்னு சொல்றேன். அம்மா, 2 பேர் பக்கமும் தப்பு நடந்திருக்கு, ஒத்துக்கிறேன். ஆனா உங்க பக்கம் கொஞ்சம் ஓவரா நடந்திருக்கு. அதனால 5 லட்சம் ரூபாய் பணத்தை இம்மிடியேட்டா எடுத்து வாங்கி நாங்க போய்கிட்டே இருக்கோம். பணம் இல்ல. இல்லையா? ஆமாங்க, நாங்க உங்க வீட்ல இருந்து பணப்பை எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியே வந்தோமா, அப்படியே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருந்தோமா, அப்போ வேகமா ஒருத்தன் பைக்ல ட்ருன்னு வந்து என் பணத்தை புடுங்கிட்டு போயிட்டான். அப்புறமா என்னைய கதை கேக்குற மாதிரி கேக்குற? ஏமா, நீ கதை சொல்ற மாதிரி தானே சொல்லிட்டு இருக்க. மேல சொல்லு. ஆமா, இதுல ஏதாவது ட்விஸ்ட் இருக்கா? நிறுத்துங்க. எங்க அத்தை சொல்றது கதையல்ல, நிஜம். டேடா, வேலிக்கு ஓனா சாட்சியா? மாமியாருக்கு மருமக சப்போர்ட்டா? அந்த அம்மா கிட்ட ஏதாவது கமிஷன் வாங்கிட்டியா? போயா, கமிஷன் வாங்குறதுக்கு முன்னாடி தான் 5 லட்சத்தை அம்போன்னு எடுத்துட்டு போயிட்டானே. என்னம்மா ஓவரா சலிச்சுக்கிற? இங்க பாருமா, இந்த கதையெல்லாம் என்கிட்ட வேணாம், பணத்தை எடுத்து வைங்க. ஏயா, இல்லாத பணத்தை எடுத்து வைனா எப்படியா எடுத்து வைக்கிறது? ஏமா, உன்கிட்ட நான் தானமாவா கேக்குறோம், எங்க பணத்தை திருப்பி கொடு. அதான் திருட்டு போயிடுச்சே. தபார், இதே கதையை திருப்பி திருப்பி சொன்ன நாங்க நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். போங்க, இந்த வயசுல யார் உங்களை போலீஸ்ல சேர்த்துப்பா? அடச்சி லூசு. நேரா போலீஸ்க்கு போய் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்ற. அத்தை,
போலீஸ் ஸ்டேஷன் போனா உங்க மேல ஃபோர்ஜரி, ஃப்ராடு, மொளமாரித்தனம், ஐபிகோ, ஈகோ இந்த எல்லா கேஸும் போட்டு உள்ள தள்ளிடுவாங்க. ஐயோ ஏடி, அவங்க செய்யலனாலும் நீ செய்ய வச்சிருவ போல இருக்கே. இந்தாம்மா உங்க வெட்டி நாயத்தெல்லாம் தூக்கி ஓரம் போடுங்க. எங்க பணத்தை கொடுங்க, நான் கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஐயோ அதான் சொல்றேனே, என் பணம் இல்லையா? இவன் மேல சத்தியமா அந்த பணம் திருட்டு போயிடுச்சு. அது திருடவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாதியா. ஆனா அவன் பைக் நம்பர் மட்டும் எனக்கு நல்ல ஞாபகத்துல இருக்கு. அது இது பாரு TM04M0022. அவனை கண்டுபிடிச்சு நீங்களே பணத்தை வாங்கிக்கோங்க. அண்ணே இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்க. இவங்க பணம் வர வரைக்கும் வாங்க. ஐயோ உள்ள எங்க போறீங்க? எங்க போறீங்க? பணம் கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நாங்க போக மாட்டோம். ஏய் பாரு, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. வெளியே போங்க. அதெல்லாம் போக முடியாது. பணம் கொடுக்கற வரைக்கும் இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச் கூட நகர மாட்டோம். ஏய் என் புள்ள வந்தானா நீங்க எல்லாம் யாருன்னு அவன் என்கிட்ட கேப்பா. நாங்க இது வரைக்கும் நடந்தது எதுவுமே அவன்கிட்ட சொல்லல. அத நீதான் சமாளிக்கணும். இது பாருங்க, இந்த விஷயம் மட்டும் என் பிள்ளைக்கு தெரிஞ்சது அப்படியே வானத்துக்கு பூமிக்கு எகிரி எகிரி குதிப்பான். ப்ளீஸ் போயிடுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. நீ பணத்தை கூட அப்பதான் இங்க இருந்து போவோம். பணம் தான் இல்லையே. சரி, நான் உங்களுக்கு பணம் கொடுத்தேனா? இல்ல. குடுக்காத பணத்தை நீங்க எப்படி என்கிட்ட கேப்பீங்க? இங்க பாருங்க, நீங்க எனக்கு பணம் கொடுக்கவும் இல்ல, நான் அதை கை நீட்டி வாங்கவும் இல்ல. நீங்க எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. நானும் எங்க வேணாலும் பேசுறேன். எனக்கும் சட்டம் தெரியும். அப்படி போடுங்க அத்தை. இத பாருமா, நீங்க இப்படி சட்டம் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதான் பணம் கொடுத்த அன்னைக்கே ஸ்டாம்ப் பேப்பர்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டோம். பாடிங்க. திருமதி பண்டரிபாய் ஆகிய நான் திரு பாஸ்கர் அவர்களின் மகன் திருப்பதிக்கு கடனாக கொடுத்த 5 லட்சம் ரூபாயை திரும்ப பெற்றுக்கொண்டேன். ஒருவேளை வாங்கிய பணத்தை நான் இல்லை என்று சொன்னால் இந்த வீட்டை அவர்கள் பெயருக்கு மாற்றிக்கொள்ள உரிமையை தருகிறேன். அது மட்டும் இல்ல, நீங்க எங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்குனது, டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டது, இதெல்லாமே செல்போன்ல ஷூட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நீங்க தான் மோசடி பண்றீங்க. இது மோசடி இல்ல, நாங்க உங்களுக்கு தர பதிலடி. முதல்ல பணத்தை ரெடி பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி சாப்பாட்டை ரெடி பண்ணுங்க. வா. ஐயோ உங்க புள்ள வந்துட்டாரு. நான் போறேன். போய் கதவை திறடி. வேற சிரிச்சு பயமுறுத்தாளே. போடி, சிரிச்சுக்கிட்டே போடி. ஐயோ ஏய் சீக்கிரம் கதவை திறடி. ஐயோ அத்தை இப்படிலாம் பேசுனா கதவை திறக்க மாட்டேன். சிரிச்சுக்கிட்டே கதவை திறடி. என்ன கோசி, என்னைக்கு இல்லாம இன்னைக்கு இவ்வளவு சிரிப்பு சிரிக்கிற? ஐயோ ஓவர் ஆக்டிங் பண்ணி சாகடிக்கறாளே. அத்தை உங்க புள்ள வந்திருக்காரு. ஐயோ ஊர்ல இருந்து எப்படா வந்த? ஊர்ல இருந்தா நான் ஊருக்கே போலியே. ஆமால, வீட்டுக்கு ஏன் வந்த? என் வீட்டுக்கு நான் வராம வேற எங்க போவேன்? இல்ல நீ திடீர்னு வந்தியா, அதான் கேட்டேன். அம்மா என்னாச்சு உனக்கு? என்னாச்சு? நான் கொஞ்சம் உளறேன். கொஞ்சம் இல்ல நிறையவே. ஆமா இவங்கலாம் யாரு? இவங்கலாம் யாரு? இவங்கலாம் யாரு? அத்தை உங்க சொந்தக்காரங்கன்னு சொன்னீங்கல்ல? சொந்தக்காரங்க, என் சொந்தக்காரங்க. அப்படியா? நான் பார்த்ததே இல்லையே. இவங்க தூரத்து சொந்தக்காரங்களடா, அதான் நீ பாத்திருக்க மாட்ட.